சொல்லுங்கப்பா, மத்தவங்க டான்ஸ் மறக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆடுறேன்? ஐயோ அதை பாரு, அந்த டீச்சர் வேற யார் மேலேயும் ஆத்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஏன் நீ பெருசுப்படுத்துற விட்டுரு. நான் எங்க அம்மா, நீ விரும்புகிற அந்த நாட்டிய கலை மேலே ஆணையா சொல்கிறேன், அந்த டீச்சர்கிட்ட அப்படி சொல்ல சொன்னது நான் தான். ஊருக்கே உபதேசம் பண்ற ஹரிதாஸ் அங்கிள் அவர் பொண்ணு விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? ஹரிதாஸ் அங்கிள் ஆண்டாள் விஷயத்துல ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாரு. அது ஏன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒரு வேடிக்கை பார்த்தியா, அங்கே ஹைதராபாத்தில் சரோஜாவுக்கு ஆண்டவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான், ஆனால் மனசில் வலிமையை கொடுக்கல. இங்கே இவளுக்கு ஆண்டாளுக்கு மனசில் நல்ல வலிமையை கொடுத்துருக்குறான், ஆனால் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கலையே. சரோஜா பிரச்சனையை அவளே தேடிக்கிட்டாங்க. ஆனா ஆண்டல் ரொம்ப பாவங்க. நீ இதெல்லாம் நினச்சி தனியாக இருக்கும்போது அழுது தீர்த்துக்குவ. பொம்பளை இல்லையா, உன்னால் அழ முடியும். எங்களுக்கெல்லாம் ஈகோ இருக்குது, ஆம்பளைங்கன்னு அழக்கூடாதுன்னு. சிரிப்பு மாதிரி அழுகையும் தானாக வந்தால் தானேமா முடியும். வாண்டாலும் வா. என்ன? ஒன்றும் இல்லைப்பா. ஏய், நீ இந்த மாதிரி தயங்குற பொண்ணா? ஏதோ சொல்ல வந்திருக்க, தைரியமா சொல்லு. பா, பொய் சொல்லாதவங்க பொய் சொன்னா உடனே தண்டனை கிடைச்சிருமாப்பா? ஏன் இப்படி திடீர்னு இப்படி கேட்குற? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்ப்பா. பொண்ணு அப்பா கிட்ட போய் சொல்றதுல தப்பு இல்லம்மா. இதை நீ பெருசா எடுத்துக்காத. இல்லம்மா, நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கதாமா வந்தேன். அது அண்டா, நீ என்ன பாதிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசா போய் சொல்லியிருக்க மாட்டியே, எதுக்கு மன்னிப்பெல்லாம் வேண்டாம். அப்பா, பாதிப்பு உனக்கு இல்ல, எனக்கு. நான் உன்கிட்ட MBA கிளாஸ்னு காசு வாங்கினது ஆக்சுவலா டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்குப்பா. என்ன என்ன என்னம்மா சொல்ற நீ? உன்கிட்ட சொன்னா நீ என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட மாட்டேன்டா அப்படின்னா போய் சொன்னேன். அது பரவாயில்லமா, அது உனக்கு இந்த டான்ஸ் மேல இருக்கிற ஆர்வத்தினால அப்படி சொல்லிட்ட, அவ்வளவுதானே. பரவாயில்ல, விட்டுறத. இல்லப்பா, நான் ஒரு பெரிய டான்ஸர்னு நான் மனசுல நினைச்சிட்டு அங்க போனேன். நீ எதுவுமே தப்பா செய்ய மாட்டேமா, கரெக்டா தான் செஞ்சிருப்ப. நீ போய் வேலையை பாரு. இல்லம்மா, அந்த டான்ஸ் டீச்சர் என்ன பார்த்து உனக்கு டான்ஸ் ஆடவே வரல, நீ கொடூரமா ஆடுற, நீ ஆடுறத பார்த்து மத்தவங்களுக்கு டான்ஸ் மறந்துரும் சொல்லி என்ன அந்த கிளாஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆண்டாள், நானு சொல்லுங்கப்பா, மத்தவங்க டான்ஸ் மறக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆடுறேன்? ஐயோ அதை பாரு, அந்த டீச்சர் வேற யார் மேலேயும் ஆத்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஏன் நீ பெருசுப்படுத்துற விட்டுரு. இல்லப்பா, அவங்க அப்படி சொல்லக்கூடியவங்க இல்ல. எல்லார் முன்னாடியே நான் அப்படியே அவமானப்படுத்திட்டாங்கப்பா. அப்பா, எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா அவங்க சொன்னது என் மனசுல ரொம்ப ஆழமா பாதிச்சிருச்சு. தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. என்ன பெரிய வார்த்தையில பேசுற? இரு, இதுக்கு மேல இதை வளர்த்தி பிரயோஜனம் இல்ல. அம்மா, இந்த பாரு, போய் சொன்னது நீ இல்ல, நான் தான். என்னங்க இதுல அப்புறம் பேசிக்கலாமே. இப்ப நீ எதுக்கு பேசாம இருக்கியா? குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்றா. இதுக்கு மேல நான் அவளை அழவிட முடியாதுமா. மாறுமா, அது ஒரு டான்ஸ் டீச்சர் கிட்ட போய் உனக்கு டான்ஸ் வராதுன்னு சொல்ல சொன்னது நான் தான். போப்பா, சும்மா என்ன சமாதானப்படுத்த அப்படி போய் சொல்லாத. ஐயோ, நான் எங்க அம்மா, நீ விரும்புகிற அந்த நாட்டிய கலை மேலே ஆணையா சொல்கிறேன், அந்த டீச்சர்கிட்ட அப்படி சொல்ல சொன்னது நான் தான். இப்படி செஞ்சீங்க? நீ நீ டான்ஸ் கிளாஸ் போகிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால தான் அப்படி செஞ்சிட்டேன். அப்பா, தினமும் 100 தடவை என்ன பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லுவியே, எனக்கு பிடிச்ச டான்ஸ் ஏன்பா உனக்கு பிடிக்கல? அப்பா, பிடிக்கலனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்.
என்னப்பா போய் டான்ஸ் டீச்சர் கிட்ட சொன்ன? இந்த பாரு, உன்னை டான்ஸ் கிளாஸ்ல நிறுத்துறது மட்டும் என் நோக்கம் இல்லை. உன் மனசுல இருந்து அந்த டான்ஸ் ஆசையே எடுத்துடணும்னு பார்த்தேன். அதனால தான் அப்படி செஞ்சேன். புத்திசாலித்தனமா யோசிச்சிங்கப்பா. கரெக்டா அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிட்ட. நீ நினைச்சது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே நான் எந்த டான்ஸ் டீச்சர் கிட்டயும் போய் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுன்னு சொல்லவே மாட்டேன். நீ ஜெயிச்சிட்டப்பா, நீ ஜெயிச்சிட்ட. ஐயோ குழந்தை, அப்படி சொல்லாது, அப்படி சொல்லாது. அவங்ககிட்ட ஜெயிக்கல, நீதாம்மா ஜெயிச்சிட்ட. நான் அவங்ககிட்ட தோத்து போயிட்டோமா? இல்லப்பா, இவ்ளோ குறுக்கு வழியில ஏன்பா யோசிச்ச? ஊருக்குலாம் நல்லது பண்ற நீ உன் பொண்ணுக்கு இப்படி செஞ்சிட்டியேப்பா. ஏன்பா? நீ காரணம் சொல்ல மாட்ட. காரணம் என்னன்னு எனக்கு தெரியும்பா. தெரியும்பா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ ஏன் இப்படி பண்ணன்னு. நான் சொல்லவா? ஒருவேளை நான் டான்ஸ் கத்துக்கிட்டு அதுல ரொம்ப ஈடுபாடாயி நாளைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவேணும்னு ரொம்ப பயப்படுறீங்க, அதானே? ஆமா ஆமா, அதான். மா, நான் செஞ்சது தப்பு தான். நான் என்ன பண்றேன், நேரா உன் டான்ஸ் டீச்சர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உன்னை மறுபடியும் கிளாஸ்ல சேர்த்துக்க சொல்றேன். டான்ஸே வேண்டாம்ப்பா. இனிமே வீட்ல கூட நான் டான்ஸ் ஆடல, சும்மா. அப்பா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சின்ன வயசுல நீ என்சிசி கேம்ப் வேண்டாம், ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், டான்ஸ் வேண்டாம்னு சொன்ன. நான் கேட்டேன். அட்லீஸ்ட் இனிமே கல்யாணமாவது என் விருப்பப்படி நடக்கட்டும்பா. தேங்க்ஸ். ஏய் ஆண்டாள், என்னாச்சு? ஏன் அழுகுற? எதுவும் கேட்காத ரங்கன். ஏன் எதுவும் கேட்க கூடாது? உன்னை டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டது நானு. என்னாச்சுன்னு சொல்லு ஒழுங்கா. சேர்த்து விட்டதுக்கு தேங்க்ஸ். எனக்கு அதுக்கு பரிசு கிடைச்சிருச்சு. என்ன பரிசு கிடைச்சது ஆண்டாள்? எனக்கு நீ எப்பவுமே டான்ஸ் வராதுன்னு டீச்சர் என்ன ரொம்ப கேவலமா திட்டிட்டாங்க. அப்படியே சொன்னாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க டீச்சர் உனக்கு டான்ஸ் ரொம்ப நல்லா வருதுன்னு சொன்னாங்கன்னு சொன்ன. அதுதான் எனக்கே புரியல ரங்கா. நான் ஆடுற டான்ஸ பார்த்தா மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் டான்ஸே மறந்துருமா? நான் அவ்வளவு கேவலமா ஆடுறேன் சொல்லு ரங்கா. அப்படி சொன்னாங்க இந்த டீச்சர். இரு, நான் என்னன்னு கேட்டு வந்தேன். வேண்டாம் வேணாம், என்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இதை இதோட விட்டுடு. மொத்தத்துல எனக்கும் சலங்கைக்கு ஒத்தே வராது போல இருக்கு. ஏய், நீ ஏன் மத்தவங்க சொல்றதெல்லாம் கேக்குற? நான் சொல்றேன், நீ ஒரு நல்ல டான்சர் தான். உனக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும். சமாதானப்படுத்தாத ரங்கா. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இல்ல. சரி வா, நம்ம கிளம்பலாம். உன்னை வீட்டுல ட்ராப் பண்றேன், வா. வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன். நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீ தனியா போக வேண்டாம் ஆண்டாள். உன்னை நான் வீட்டுல ட்ராப் பண்றேன். இல்ல ரங்கா, ப்ளீஸ். தனியா தான் போகணும். நான் வரேன். இது ஹரிதாஸ் சார் வேலையா தான் இருக்கும். நேத்துக்கே என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டதுக்கு அவ்வளோ பதறி போய் என்ன திட்டினாரு. அவர் தான் டீச்சர்கிட்ட பேசி அவங்கள கட்டாயப்படுத்தி ஆண்டலுக்கு டான்ஸ் வரலன்னு சொல்ல வச்சிருப்பாரு. ஏய், தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்திலேயே மூக்கம் நுழைக்கிற நீ. என்னங்க? என் பொண்ணு ஆண்டால டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டது நீதானா? ஆமா அங்கிள். அந்த அளவு உரிமை இந்த வீட்டில் உனக்கு யார் கொடுத்தது? இப்ப தலை குனிற MBA கோச்சிங் கிளாஸ்னு போய் சொல்லி டான்ஸ் கிளாஸ் சேர்றதுக்கு நீ தான் ஐடியா கொடுத்தியா? ஆமா அங்கிள், ஆண்டாள் நல்லா டான்ஸ் ஆடுறா, அதனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ் சேர சொல்லி நான் ஐடியா கொடுத்தேன். அவ எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுவான்னு எங்களுக்கு தெரியும். நீ கையெடுங்க. ஆ, ஆ. தாய் இல்லாத புள்ள, உங்க ஃப்ரெண்டோட மக
அவனை போய் கை நீட்டி அடிக்கிறீங்க? பின்னமா என்ன நக்கலா பேசுறான்? ஏன்டா அப்படி டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்தேன்னு கேட்டா அவன் நல்லா டான்ஸ் ஆடுவானா, இவர் பருதா போட்டு சேர்த்தாரான். என் பொண்ணு நல்லா சமையல் செய்வா, ஹோட்டல்ல சேர்த்து விட்டுருவியா? என் பொண்ணுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும்பா. நீ அதில் இன்டர்ஃபியர் பண்ணாத. நீ அப்பப்போ இங்கே வந்துட்டு போற விருந்தாடி தான், அவ்வளோதான். என் பொண்ணை நான் இப்படி தான் வளர்ப்பேன், புரியுதா? நீ இதில் இன்டர்ஃபியர் பண்ணாத. முக்கியமாக சொல்கிறேன் கேட்டுக்க, இனிமே அவன் டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் வரமாட்டா. ஊருக்கே உபதேசம் பண்ற ஹரிதாஸ் அங்கிள் அவர் பொண்ணு விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? ஹரிதாஸ் அங்கிள் ஆண்டாள் விஷயத்துல ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாரு. அது ஏன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி அப்பா, முள்ளங்கி எங்க? முள்ளங்கியில் அவன் பேர் முரளின்னு சொல்லு. சரி, முரளி எங்க? எங்கன்னு தெரியுமா முரளி? அவன் சந்தான கிருஷ்ண வீட்டுக்கு போனதாகவும் எனக்கு தெரியல. இந்த சந்தானம் அங்கிளுக்கு எப்படி அவனை துரத்த மனசு வருதோ. முரளி எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கான். அவங்க வீட்ல 2 தத்திங்களுக்கு சோறு போடுறாங்க, அதோட சேர்த்து இவனுக்கும் போட்டா என்னவா? ஆமாங்க, முரளியை பார்த்தா நம்ம உப்புலேயே இப்போ ஞாபகம் தான் வருது. ஆ, என்ன பண்ணுறது, நமக்கு எல்லாருமே அவனை பிடிக்குது. ஆனால் பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிக்கலையே. அதுக்காக வாழ்க்கை பூரா நம்ம கூட தங்க முடியுமா அவன்? அப்பா நீ பேசாம ஒண்ணு பண்ண, அவனை நீ சேதானே எடுத்துக்கோ. அது சரி. இப்போவே எனக்கு 6 மணமே 6, அதை 7ஆக்க சொல்றியா? இந்த வயசில் நல்லா முடியாத முதல்லாம். அவன் இந்த மாதிரி தாங்க ஏதாவது பேசுவா. ஏமா, அவன் சொந்த அப்பனே அவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு நடுவில் அவனை தத்தெடுக்கணும்னு சொல்கிற? முரளி எங்கம்மா போயிருப்பான்? எங்கே போயிருப்பான்? ஒருவேளை பழைய பாசத்தில் பிளேடு மங்கம்மாவை பார்க்க போயிருப்பானோ என்னமோ. அம்மா நம்மளும் அந்த மங்கம்மா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எனக்கு முள்ளங்கிய பார்க்கணும் போல இருக்குமா. என்னப்பா? எல்லாருக்குமே அப்படிதாம்மா இருக்கு. பட்டு முரளி அங்கே தான் போயிருப்பாங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருந்த போது அந்த மங்கம்மா வீட்டுக்கு இனிமேல் போக மாட்டேன்னு சொன்னானே அவன். அப்போ எங்கே தான் போயிருப்பான்? அதைத்தானே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். யார் கொரியர்? யார் பாருங்க. சரி. இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன கொரியரு? அப்பா ஏதோ பார்சல் வந்திருக்குப்பா. நமக்கா? யாருங்க நமக்கு பார்சல் பண்ணது? தெரியலையா, ஒன்றும் காணுதில்ல. நம்ம பேர் மட்டும் தான் இருக்குது. இந்தா நீ தரது. ஆஹா, நீ தர. நீ தர. எல்லாரும் எதுக்கு பயப்படுறீங்க இப்படி? அப்பா நீயே தர. ரொம்ப தைரியம். ஏன் அந்த கத்திரி எடு கொஞ்சம். இந்த என்ன இருக்கு போது எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறீங்க? இதை தர தர. பேங்க் ஏதாவது அனுப்பிச்சிருப்பாங்க. சீக்கிரம் தர. வாட் இஸ் திஸ்? முரளியோட சட்டப்பா இது. எனக்கு இது நம்ம ரங்க வாங்கி கொடுத்த சட்டைங்க. அப்பா ரத்தக்கரா இருக்குப்பா. என்னப்பா இருக்கும் முரளிக்கு? சந்தானம், இதெல்லாம் நியாயமா? ஒரு பச்சை புள்ளி அநியாயமா என் புருஷன் கொண்டுட்டாரு. நீங்களா பேசாம இருக்கீங்களே, கேட்க மாட்டீங்களா? நான் கேட்கிறேன் அவனை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் மனுஷன்தான். நல்ல மனுஷன் இல்லைன்னு வேணா சொல்லு, ஆனால் நான் மனுஷன்தான். ஏங்க, ஒரு பிஞ்சு குழந்தைய கொல்ல துணிஞ்சிட்டீங்களே, என்ன மனுஷன்? நான்லாம் ஒன்றும் கொல்லலை. ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கு தைரியம்லாம் எனக்கு கிடையாது. அது எனக்கு தெரியும். ஆளை வச்சு கொண்டு இருப்ப. ஏமா 20 வருஷமா குடும்பம் நடத்துகிற என் கூட உனக்கே என் மேலே சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொல்லக்கூடிய மனசு எனக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. போன வாரம் கூட நம்ம படுத்திருந்தப்போ ஒரு கட்டெரும்பு ஓடிச்சு. அதை நீங்க என்ன பண்ணீங்க? தட்டி விட்டீங்களா? இல்லையே, பொட்டுன்னு அடிச்சு சாவடிச்சிட்டீங்கல்ல. அதனால கண்டிப்பா நீங்க கொலை பண்ணிருப்பீங்க. அடிப்பாவி, எறும்ப கொன்னதை வச்சு மனுஷனை லிங்க் பண்றாள. மரியாதையா போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடுங்க. சரணா எதுக்கு? ஆமா, நீங்களா குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டீங்கன்னா ஆயுள் தண்டனையோட போகும். அவங்களா கண்டுபிடிச்சு இழுத்துட்டு போனாங்க, தூக்கு தண்டனை தான். நான் தான் அந்த குழந்தைய கொன்னாச்சுன்னு நீ டிசைடே பண்ணிட்டியா? பின்ன என்னங்க, அதனால பாதிப்பு உங்களுக்கு தானே. ஏன் உனக்கு பாதிப்பு இல்லையா? இல்லையே, அவன் என்ன ஆசை ஆசையா சித்தி சித்தின்னு வாய் நிறைய கூப்பிட்டான். அவன் முகம் எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? அதை நான் எவ்வளோ ரசிச்சு பாசமா பார்ப்பேன். ஐயோ, உன் மேல பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ பிளேட்டியே திருப்புறியா? ஏண்டி, அவன் உள்ள வந்த உடனே கையில கரண்டி எடுத்துக்கிட்டு
அவனை துரத்தலன்னா என்னை உரைப்பேன்னு சொல்லல நீ. ஆமாங்க, தயவு செஞ்சு இனிமேல் நீங்க இந்த வீட்ல தங்காதீங்க. பெத்த புள்ளைய கொல்ல துணிஞ்ச நீங்க எங்களை கொல்ல மாட்டீங்கன்னு என்னங்க நிச்சயம்? ம்ஹும். ஆ. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. ஐயோ, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்ற மாதிரி முள்ளங்கி இருந்த போதும் 1000 ப்ராப்ளம், இல்லாத போதும் 1000 ப்ராப்ளம். அந்த மாதிரி இல்ல இருக்கு. சந்தானம், சந்தானம், குட் மார்னிங்ண்ணா. நாட் அட் ஆல். இட்ஸ் a very bad morning for you. என்னண்ணா? இந்த போன படி. கொடுங்கண்ணா. நான் சொல்ற நம்பரை போடு. 044. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 100. அண்ணா 100 போடு. அண்ணா எதுக்கு நான் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணோம்? ஏன் பயப்படுற? முரளியை கொன்னுட்டியா? இல்லண்ணா. அப்ப ஏன் பயப்படுற? போலீஸ்க்கு ஃபோன் போடு. முரளி எங்க இப்போ? அதான் தெரியலண்ணா. தெரியலையா? நீ போய் சொல்ற. அப்பவே அந்த பையன் கிட்ட சொன்னான். நீ அவனை களத்துல தள்ள பாத்திருக்க, அவனை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ஓட பாத்திருக்க. சம்திங் ஃபிஷ். என்ன கொன்னுட்டியா அவனை நீ? ஐயா இல்லண்ணா, நான் அவனை ஒண்ணுமே பண்ணலண்ணா. அப்ப ரத்தக்கர. காதலியே வெளியே. சரி, அப்ப ரத்தக்கரையோட வந்த அந்த பையனோட சட்டைக்கு என்ன அர்த்தம்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இந்த வாஷிங் பவுடரை போட்டு அடிச்சு தோச்சா கரை போயிடுண்ணா. சந்தானம், நான் யாரையும் கை நீட்டி அடிச்சதில்லை, என் பசங்களை கூட அடிச்சதில்லை. அனாவசியமா உன்னை கை நீட்டி அடிக்க வச்சிடாத. உண்மையை சொல்லு, இல்லாட்டா போலீஸ்க்கு ஃபோன் போடு. அண்ணா என்ன நம்புங்கண்ணா, கொஞ்ச நாளா என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது, ஏன்னு தான் புரியல. நோ 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 நோ, நீ இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சிக்கவே முடியாது. ஏப்பா, அந்த பையன் முரளியை உன் பொறுப்புல தானே விட்டுட்டு போனேன். இப்போ அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ தானே பொறுப்பு அதுக்கு. அது சரிங்கண்ணா, பட் 12 வயசு பையனை வீட்டில் சங்கிலி போட்டா கட்டி வைக்க முடியும் சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் தப்பிக்க பார்க்காத. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பூரா உன்னதான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதனால நீ தான் இதுக்கு பொறுப்பு. நீ போனை போடுறியா இல்ல நான் போட்டுமா? கையை காட்டுங்க. ஏன் சத்தியம் பண்ண போறியா? இல்ல போனை கொடுக்க போறேன். எதுக்கு? அண்ணா அண்ணா அதெல்லாம் அண்ணா எதுக்கு? போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்கண்ணா, என் குடும்ப மானமே போயிடும். உன் குடும்பத்துக்கு மானமா? ஆமா. சரி இருக்கட்டும். முரளி எங்கே சொல்லு. மை போட்டு ஆளை கண்டுபிடிக்கிற கண்ணாடி எங்கிட்ட இருந்தா சொல்லிடுவேன். அந்த கண்ணாடி எங்கிட்ட இல்லையே. நீ மை போட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். மெய் போட்டு சொன்னாலே நான் நம்பிடுவேன். அண்ணா சரி, இவ்வளவு வருஷம் கூட பழகின தோஷம். உனக்கு 1 மாசம் அவகாசம் தரேன், பையனை கண்டுபிடிச்சிரு. 1 மாசமா? நான் வீட்டில் பேனாவை தொலைச்சாலே கண்டுபிடிக்க 1 வாரம் ஆகும். இவ்வளோ பெரிய ஊரில் எப்படி நான் 1 மாசத்துல கண்டுபிடிக்க முடியும்? போடு. 1 மாசம் ஆபீஸ்க்கு லீவ் போடு. ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தனை கூட வச்சுக்க. ஒரு நாளைக்கு 4 ஏரியான்னு தேடு. 1 மாசம் லீவா? லாஸ் ஆஃப் பே ஆயிடுமேண்ணா. உனக்கு லாஸ் ஆஃப் பே ஆனாலும் சரி, லாஸ் ஆஃப் ஜாப் ஆனாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. லாஸ் ஆஃப் திஸ் பாய், அதுதான் இப்போ என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏய், ஒழுங்கா நீ போய் தேடு. இல்லையா போலீஸ் உன்னை தேட ஆரம்பிச்சிடும். போய் தேடு போ. அண்ணா ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன். என்ன அது? இந்த 1 மாசம் அவகாசம் சொன்னீங்களே, கேன் யூ எக்ஸ்டெண்ட் இட் ஃபார் 6 months? 6 months ஆக்கலாம். பட் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் ஜெயில ஆயுள் தண்டனை ஆக்குவாங்க. தேடு போ. முள்ளங்கி ஏய். முள்ளங்கி முள்ளங்கி எங்கடா ஓடி தொலைஞ்ச?